அந்த மாதிரி சனாதன தர்மத்தில் பல பிரான்ச்சஸ் தான். வைணவம், சாக்தம், எவ்வளவுக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கோ அவ்வளவு நிழல் கிடைக்கும். அவள் தர்மத்தின் வழியில் நடப்பவள், நீயும் தர்மத்தில் வழியில் நடப்பவன், நீயும் ஒருவேளை தவறு செய்தால் உன்னையும் திருத்தி பணி கொள்பவள் என் பெண் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும், சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும். எத்தனையோ வீடியோஸ் பார்க்கணும். பாரத தேசத்துல கல்கட்டால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பெண் வேலை செய்து விட்டு அப்பா டயர்டா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது, அவ எங்கேயும் போல, நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த ட்ரெஸ் போட்டுண்டா அந்த ட்ரெஸ் போட்டுண்டா கண் உறுத்தும். ஒரு டாக்டர் தன்னுடைய தொழிலை பார்த்துட்டும் அந்த பெண் அப்படின்னா அந்த கொழுதாதா எழுதாதா இருந்தாங்கிறதுனால தான் நீங்க அவர் வம்சத்துல வந்தவன்னு சொல்ற. கற்பனை கதாபாத்திரமா தான் நீங்க எதுக்கு சொல்ல போறீங்க? அப்ப ராஜாக்கள் தங்களை இன்னாருடைய வம்சத்துல வந்தோன்னு சொல்றா. இன்னாருடைய வம்சத்துல வந்த ராஜாக்கள் தங்களை ஒப்பிடும் போது ராமாயண மகாபாரத சம்பவங்களோடு ஒப்பிடுறா. இப்போ இந்து சமுதாயத்திலேயே சைவம், வைணவத்திலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. நமக்கு அதுவே ஒரு பெரிய, எப்படி நினைக்கிறீங்க? அது நீங்க அது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இது சரிதான் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க வெயில்ல நடந்து போறேன், சென்னையில வெயில்ல என்னன்னா ஒரு மே மாசத்துல அக்னி நட்சத்திரத்தை நடந்து போறேன். அப்பா ரொம்ப வெயிலா இருக்கு, வேர்க்கிறது, உங்களுக்கு நிழல் வேணும்னு இருக்கு. ஒரு மாமரத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிழலுக்கு ஒதுங்குவேளா, இல்லாட்டா தென்னை மரத்து நிழலுக்கு ஒதுங்குவேளா? மாமரம். ஏன்? இலை அதிகமா இருக்கும், நிழல் கிடைக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சனாதன தர்மத்தில் பல பிரான்ச்சஸ் தான். வைணவம், சாக்தம், எவ்வளவுக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கோ அவ்வளவு நிழல் கிடைக்கும். வெயில்னு ஒன்று இருந்தால்தான் நிழலின் அருமை நமக்கு தெரியும். அப்படின்னா நிழலின் அருமை தெரிய வேண்டும் என்றால் படர்ந்து விரிந்து இருக்க வேண்டும் ஒரு மரம். ஒரு ஆலமரம் போல், ஒரு மாமரம் போல், பலாமரம் போல் அப்படி இருக்கணுமே ஒழிய தென்னை மரமோ பனைமரமோ நேரம் வளர்ந்துரும், காய் கடியெல்லாம் கொடுக்கும், ஆனா நேரம் இருக்கும், நிழலே இருக்காது. நிறைய மதங்கள் இப்போ 1000 வருஷமா, 600 வருஷமா, 1000 வருஷமா, 1200 வருஷமா இருக்கக்கூடிய மதங்கள்லயும் பிரிவு இருக்கு. அது 1500 வருஷம் 2000 வருஷம் இருக்கிறதுனாலதான் ஒரு 4-5 பிரான்ச்சஸ் இருக்கு. கேத்தலிக்ஸ்ன்னு இருக்கா, கிறிஸ்டியன்ஸ்ல ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு இருக்கா, 7th Day Adventist இருக்கா, பெந்தகாஸ்ட் அப்படின்னு இருக்கா, பேப்டிஸ்ட், நிறைய பிரான்ச்சஸ். அதுவே ஒரு 6-7 பிரான்ச்சஸ் வச்சுக்கோ. இஸ்லாத்துல ஷியா, சுன்னி. இந்த தர்மம் ரொம்ப பழையதுன்னு சொல்றோம். நம்ம என்ன தொன்று தொட்டு காலத்திலிருந்து புறநானூறு காலத்துல இருந்துலாம் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்ல வேதம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு பழையதாக இருக்கக்கூடிய மதங்கள்ல ஆஸ் யூஷுவல் இன்னும் பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால இப்ப என்ன ப்ராப்ளம்னு நமக்கு நீ என்ன சொல்லுவாள்? என்ன பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால இப்ப என்ன ப்ராப்ளம்? இப்ப வைணவம்னு ஒரு பிரான்ச், பிரிவுகள் அதிகமா இருக்கு, எல்லாமே ஒரே குடையின் கீழ் வராம பிரிவுகள் அதிகமா இருக்கிறது. அதுவும் சில நேரத்துல பிரச்சனைகள் வடிவகுற மாதிரி இருக்கு. இப்போ மோடி அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னா இவெல்லாம் என்ன சொல்றா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் இருக்கணும், எதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணுங்கிறா. அதுக்கு நேர்மாறா இங்க வரும்போது எதுக்கு வைணவம், சாக்தம் எல்லாத்தையும் ஒன்னாக்கணுங்கிறா. ஒன்னும் நீங்க ஜிஎஸ்டியை எதிர்க்கிறேன், எதுக்கு இவ்வளோ டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி ஆக்கலாம்னா இல்லை அது அப்படியே இருக்கட்டும், இவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீட் ஆக்கலாம், எதுக்கு இப்படிங்கிறோம். ஒரு இடத்த யூனிஃபிகேஷன் எதிர்க்கிறோம். இன்னொரு பக்கம் எதுக்கு வைணவம், சாக்தம், சைவம் இதெல்லாம் ஒன்னா சேர்க்கலாங்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிறோம். as long as the branches do not cause any big problem. இப்போ வைணவத்தை, விஷ்ணுவை, திருமாலை முழுமுதற் கடவுளாக நினைக்கக்கூடியவர் ஸ்ரீரங்கத்துக்கு போறார், திருப்பதிக்கு போறார், சேவிக்கிறார். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக நினைக்கக்கூடியவர் திருவண்ணாமலை போறார், சிதம்பரம் போறார், கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் போறார், சேவிக்கிறார். அம்பாளை, தேவியை, சக்தியை வழிபடக்கூடியவர்கள் காமாக்கியா போறார், திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரியை சேவிக்கிறார், திருமியச்சூர் லலிதாம்பிகையை சேவிக்கிறார். இங்கெல்லாம் சேவிச்சுட்டு வரா. இப்ப அவரவர்கள் சேவிக்கும் போது நமக்கு என்ன ப்ராப்ளம்? எப்போ ப்ராப்ளம்னு நம்ம சொல்லலாம்னா, சைவத்தை பின்பற்றக்கூடியவர் வைணவரை ஏசி பேசினார், வைணவம் கோவில்கள் ஸ்ரீரங்கத்துக்கு செல்பவர் சிவபெருமானை தாழ்த்தி பேசினால், இருவரும் சேர்ந்து அம்பாளை தூஷித்தார், அப்போது நம்ம சொல்லலாம் ஏன்பா இப்படி தூஷிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அவரவர்கள் கோல் போறா. இப்போ இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல்னு இருக்கு, கெமிக்கல்னு இருக்கு, மெக்கானிக்கல்னு இருக்கு, ஐடின்னு இருக்கு, EEE இருக்கு, இசி இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, மெடிசன்ல அவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, டயபெட்டாலஜி, எண்டோக்ரைனாலஜி இருக்கு. இப்போ எப்படி இதெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியும்? அந்த காலத்துல இருந்தது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே டாக்டர் தான், சேப்பு கலர் மாட்டு, சோப்பு கலர் மாத்திரை எல்லாத்துக்கும் ஒரே இது கொடுத்துருவார். இப்போ ஒன்னொன்னுக்கு இடது கைக்கு ஒருத்தர் இருக்கார், வலது கைக்கு ஒரு டாக்டர் இருக்கார். இப்போ எப்படி சேர்க்க முடியும்? ஸோ as long as there are no
நோ பிக் ப்ராப்ளம்ஸ் இருந்து வேற்றுமை இருந்து ஏசி பேசினால் அப்போ நீங்க சொல்றது எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம். இப்ப அடர்ந்து விரிந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி நிழல் கொடுக்கின்றதோ, சனாதன தர்மம் என்னும் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் தான் சைவம், வைணவம், சாக்தம். அது பிரான்ச்சஸா இருக்கிறது. எனக்கு அடியேனுடைய அபிப்பிராயத்தை இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சரிப்படுத்த வேண்டியது அந்த மதத்தை, அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்களின் கடமை. வேதங்கள் உருவாகி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த காலத்துக்கும் அது ரெலவெண்டா இருக்கா? இருக்கே. சத்தியம் வத தர்மம் சர, வேதம் சொல்றது சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு வேத வாக்கியம். சத்தியம் வத, உண்மையை பேசு. அது ஏன் நம்ம இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கா இல்லையான்னு அந்த கேள்வி வருதுன்னா, வேதத்துல சொல்லியிருக்கிறதுலாம் நமக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை பேசுனா எப்படி நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க இல்லையா? உண்மையை பேசிவிட்டான்னா அப்புறம் கஷ்டமாச்சே. சத்தியம் வத தர்மம் சர, தர்மத்தின் பாதையில் நட, பிறையும் நடக்கவை. கல்யாணம் பண்ணும் போதே எம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ. அம்மா அப்பா அப்பா பாருப்பா ராமா, இதுதான் என் பொண்ணு சீதை, அவள் தர்மத்தின் வழியில் நடப்பவள். நீயும் தர்மத்தில் வழியில் நடப்பவன், நீயும் ஒருவேளை தவறு செய்தால் உன்னையும் திருத்தி பணி கொள்பவள் என் பெண் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும், சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும். எத்தனையோ வீடியோஸ் பார்க்கறோம். அதுல பிள்ளையே அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்போ வேதம் சொல்றது மாத்ரு தேவோ பவ. நீ கோவிலா அங்க பிரதட்சணம் பண்ணி பிரயோஜனம் இல்லப்பா. உன்னை ஈன்றெடுத்த தாயை நீ பார்க்க போகாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? எங்கெங்கயோ போயிட்டு அந்த மாணிக்கம் மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா எல்லாம் பாடி வச்சிருக்கா. பெத்த அம்மாவை நீ ரட்சிக்கிறது இல்லை. மாத்ரு தேவோ பவ, ஈன்றெடுத்த தந்தையை ரட்சிப்பதில்லை. பித்ரு தேவோ பவ, அப்பாவை மதிக்க கத்துக்கோ. அதிதி தேவோ பவ, வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் வேற்றுமை பார்க்காமல் ஜலங்குடு, உட்காரவை, பேசு, நன்னா பண்ண. அதிதி தேவோபவ. இதெல்லாம் வேதம் தான். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. ஸ்கூல்ல எத்தனை குழந்தை டீச்சர்ஸை கிண்டல் கேலி செய்யறா, பேப்பரால அடிக்கிறா, பின்னாடி டீச்சர்ஸை பத்தி தப்பு பேசுறா. ஆச்சாரிய தேவோபவ, உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானை தெய்வமாக நினை. அப்ப வேதத்தின் வாக்கியம் எது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தவில்லை? எல்லாம் பொருந்தது. அது ஏன் நமக்கு பொருந்தாத மாதிரி இருக்குன்னா, அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம மனசுல ஒரு குற்றத்தையை ஏற்படுத்துகின்றது. ஐயோ, எங்க அம்மாவை நான் பார்த்துக்கலையே, எங்க அப்பாவை நான் பார்த்துக்கலையே. ஏன்னா வேதம் சொல்றபடி நம்ம இல்லை. ஆனா வேதம் என்னைக்குமே பொருந்தும். இன்னைக்கு நீங்க கேட்க 2024 2124 யாராவது இந்த கேள்வி கேட்பா, 100 வருஷம் கழிச்சு, அப்பவும் வேதத்தின் வாக்கியம் நிலைத்திருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப பக்தி இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்ப நடந்த விஷயங்கள், ஆனா இப்பயும் அது நம்ம இப்ப ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்றோம். இந்த காலத்துக்கு அது எந்த வகையில ரெலவன்ஸா இருக்கு? இப்போ நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்க்குறோம், பெரிய கார்பரேட்ஸ். இந்தியாவில் சாதாரண குடும்பங்களில் பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா எங்கேயாவது ஒரு 5 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி அதுதான் அவர்களுடைய சொத்து மதிப்பு. இப்போ அவர்கள் இந்த ஜன்மத்துல தங்கத்துல பொடி பண்ணி தங்க பொடியாலேயே குளிச்சா கூட இன்னொரு ரூபா மிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட குடும்பங்கள்ல அண்ணாக்கும் தம்பிக்கும் சண்டை வருது. இவர் எனக்கு 50,000 கோடி வேணுங்கிறார், அவர் எனக்கு 60,000 கோடி வேணுங்கிறார். ஆனா கடைசியில் அவர் ராத்திரி சாப்பிடக்கூடியது தயிர் சாதம் ஊறுகாய், அது 10 ரூபா. ஆனா சண்டை போடுறான். அது கோர்ட் வரைக்கும் போய் பெரிய பிளவெல்லாம் ஏற்பட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து அவ ஒருத்தர் பேசாம அண்ணா தம்பி ஒரே கர்ப்பத்தில் பிறந்த 2 குழந்தைகள் 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரா சண்டை போட்டுக்கிறார். இது அப்படியே ராமாயணத்துக்கு எடுத்துன்னு போகும். அயோத்தியா இக்ஷ்வாகூனாமியம் பூமிஹி சசைல வனகானனா. இந்த தேசம் நீ பார்க்கக்கூடிய காடு மலை எல்லாமே இக்ஷ்வாகு வம்சத்தை சார்ந்ததப்பா. கோசலோ நாம நகரி தத்ராசி லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அயோத்தியா நாம நகரி உயர்ந்த ராஜதானியாக தலைநகரியாக இருந்தது அயோத்தியா. அதற்கு எத்தனையோ மாமன்னர்கள் ஆண்ட வழியில் வந்தவன் அஜனுடைய பிள்ளை தசரதன். தசரதருக்கு மூத்த பிள்ளை ராமர். ராமருக்கு பட வேண்டியது ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் சொல்லிட்டா காட்டுக்கு போகணும். இன்றைய காலத்து பிள்ளையா இருந்தா அப்பாவை நேர கோர்ட்டுக்கு இழுத்து ஜெயில உட்காத்தி வச்சிருக்கோம். ராமர் அப்படி செய்யவில்லை. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக காட்டு கிளம்பினார். அப்பா சொல்லிவிட்டாருன்னு அண்ணா காட்டு கிளம்பினார். பரதன் சொல்றான், எனக்கு அண்ணா இல்லாத இடத்தில் நான் ஆள மாட்டேன், அது அதார்மிகம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ராமருடைய பாதுகையை தரிச்சுன்னு வரான். அப்போ இவ்வளவு பெரிய சொத்து பரதன் கையில கொடுக்குறா. அந்த குழந்தை சொல்றதே, எங்க அண்ணா இல்லாமல் நான் ஆள மாட்டேன்
யோசிச்சு பாருங்க, 60,000 கோடிக்கு கோர்ட்டுக்கு போறா. அங்க இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிட்டியும் எனக்கு எங்க அண்ணாதான் முக்கியங்கிறார். அப்போ ராமாயணம்ங்கிறது யார் படிக்க வேண்டியது? இன்னைக்கு இந்த சண்டை போடுறா பாருங்க, அத்தனை கார்பரேட்ஸும் உட்காந்து படிக்க வேண்டியது. பணத்தை சம்பாதிப்பதோ சேகரிப்பதோ தப்பே கிடையாது, உழைக்கிறார் சேர்க்கிறார். இதுக்காக குடும்பங்கள் பிரியணுமா? அதனால்தான் இப்ப நமக்கு என்ன தோன்றதுன்னா, ராமாயணம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல தம்பி இருந்தார், நல்ல அண்ணா இருந்தார், அது நமக்கு பொருந்தாதே. அதனால்தான் உடனே மகாபாரதம் வந்துடுது. எப்ப நமக்கு ராமாயணம் பொருந்தலையோ மகாபாரதம் வந்துடுது. மகாபாரதத்துல லேண்டுக்காக தானே மகாபாரத யுத்தமே நடந்தது. இந்திரபிரஸ்தத்தை நான் வைத்துக் கொள்வேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஹஸ்தினாபுரமும் எனக்கு வந்துவிட வேண்டும், ஏனெனில் அது தார்மீகமான வழியிலுங்கிறதுக்காக யுதிஷ்டன் போட்டிட்டார். அங்க அண்ணா தம்பி எனக்கு சொத்தே வேண்டாம், அண்ணா போரும்னு சொன்னா பரதன். நம்ம அதை மக்களுக்கு சொல்லும்போது இதெல்லாம் நடக்காது சார், குடும்பத்துல எப்படி சார் அது சொத்து கித்து அப்படிங்கிற. சரி, உடனே அடுத்த கதை வந்துடுது, ரிலேட்டிவா இருக்கு. சண்டை போட்டா மகாபாரதத்துல என்ன முடிஞ்சது பாருங்க. இவ்வளவு சொத்துக்காக சண்டை போட்டு, தர்மத்துக்காக சண்டை போட்ட மகாபாரதத்துல 100 கௌரவர்கள் இறந்தார்கள். இருந்த ஒரு தங்கை துஷலா விதவை ஆயிட்டா, ஜெயத்ரதன் போயிட்டா. பாண்டவாள் பக்கம் வருங்க, பாண்டவாளுக்கு திரௌபதிக்கும் பிறந்த 5 புதல்வர்கள் போய்விட்டார்கள். பாண்டவர்களில் ஒருவனான பீமனுக்கும் ஹிடிம்பைக்கும் பிறந்த கடோத்கச்சன் இறந்து விட்டான். சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அபிமன்யு இறந்து விட்டான். எத்தனையோ குழந்தைகள் போயிட்டா, பஞ்சபாண்டவாள் மட்டும்தான் மிஞ்சினா. அதனால அவளுக்கு சந்தோஷமா கூட கொண்டாட முடியல. சொத்தே வேண்டாம் அண்ணா போரும்னு சொன்னான் பரதன். பக்தி சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாயிட்டான். தர்மத்துக்காக போராட வேண்டும், ஆயினும் நாம் போர் தொடுக்க வேண்டும். பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை போட்டா, அத்தனை பேரும் போயிட்டா, குழந்தைகள் போயிட்டு பஞ்சபாண்டவர்கள் மிஞ்சி ஸ்வர்காரோகணம் அடைந்தார்கள். ராமாயணம் பாரதம் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஒரு பெண்மணியை நீ அவமானம் செய்தால், நடு சபையில் திரௌபதியை அவமனித்தார். துஷாசனனுடைய மார்பு கிழிக்கப்பட்டு ஊறிக்கொண்டு பீரிட்டு கொண்ட இரத்தத்தினால் அவள் தன்னுடைய கூந்தலை தோய்த்தாள். ஒரு பெண் தனியாக இருக்க செய்தே கபட வேடம் தரித்து, ஒரு சந்நியாசி வேடம் தரித்து ராவணனானவன் கடத்தி சென்றான். ராவணனுக்கு ஏற்பட்ட நிலை தெரியும், 10 தலையும் போச்சு. துஷாசனனுக்கு ஏற்பட்ட நிலை தெரியும். அது தெரிந்தும் மகாபாரதத்தில் ராமாயணத்தை இதை படித்தும் கேட்டும் இன்றளவும் பாரத தேசத்துல கல்கட்டால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பெண் வேலை செய்து விட்டு அப்பா டயர்டா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது, அவ எங்கேயும் போல, நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த ட்ரெஸ் போட்டுண்டா அந்த ட்ரெஸ் போட்டுண்டா கண் உறுத்தும். ஒரு டாக்டர் தன்னுடைய தொழிலை பார்த்துட்டு அந்த பெண் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாங்கிறதுக்குள்ள அவளை கற்பழித்து, அவளை சீர்குலைத்து, அவளை கொன்று என்னெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போது ஏன் ராமாயணம் பாரதம் பொருந்தாது? அந்த மனிதர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்ததோ இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். என்ன ஒண்ணு, அன்னைக்கு கிருஷ்ணர் தண்டனை கொடுக்க வச்சார். இன்னைக்கு நம்ம ஜுடிஷியரி அண்ட் போலீஸ் ஷுட் பி மோர் ஆக்டிவ். இந்த மாதிரி பெண்களிடத்தில் தவறு இழைக்கக்கூடியவர்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும். எவ்வளவு கேசஸ் நடக்குது. ராமாயணம் கற்பனை கதாபாத்திரமா இல்ல ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே கற்பனையா நடந்த வரலாற்று உண்மையா? ராமாயணம் மகாபாரதத்தை இன்றளவும் அதை பத்தி பேசும்போது இதிகாசம்னு சொல்றோம். இதிகாசம் என்று சொன்னாலே நடந்ததை அப்படியே சொல்லுவதுதான் இதிகாசத்தின் ஒரு பெருமை, சிறப்பு. அப்போ ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி இதிகாசம்னு சொல்லும்போது நடந்தது அப்படிங்கிறது தான் பாரதியர்கள், ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்கள், சனாதனிகளினுடைய ஒரு கூற்று எண்ணம். நடந்துதான்னு கேட்டா அதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அனுகுணமாய் பல சிற்பங்கள்லாம் கோவில்ல இருக்கு. இப்ப நீங்க எத்தனை கோவில்கள், சோழர்கள் எழுப்பிய கோவில்கள், பல்லவ மன்னர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், விஜயநகர மன்னர்கள், ஹொய்சாலாக்கள், காக்கத்தீயர்கள், சேரர்கள், ராஷ்டிரகூட்டாள், குப்தர்கள், சாளுக்கியா, இந்த மாதிரி கலிங்கர், கங்கா, எந்த கோவில போய் பார்த்தாலும் ராமர், சீதை, ராமாயண சம்பந்தப்பட்ட சிற்பங்கள். அதே சமயத்தில் மகாபாரதம், பாகவதம் சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு சான்று. ரெண்டாவது கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சோழர்கள், பாண்டியர்கள்லாம், ராஜாக்கள்லாம் அதை பற்றி சொல்லும்போது
அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ராமாயணத்தோடு இணைத்து சொல்வார்கள். திலீபன் யஜ்ஞம் செய்தது போல் இந்த ராஜா செய்தார், ராமர் காட்டில் நடந்தது போல் இந்த ராஜா நடந்தார். அப்போ சிற்பங்கள் ஒரு ஆதாரம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல கல்வெட்டுகள்ல சிப்பேடுகள்ல கிடைக்கக்கூடியது இரண்டாவது ஆதாரம். ராமாயண மகாபாரதங்கள்ல சொல்லப்பட்ட இடங்கள், இப்போ ராமர் அயோத்தியால பிறந்தார்னா அயோத்தியா இருக்கு, அது சரையூ நதிக்கரைனா சரையூ இருக்கு, அவர் காட்டுல வந்து சித்திரக்கூட்டத்தை தங்கினார்னா சித்திரக்கூட்டம் இருக்கு, நதி மால்யவதிங்கிற நதி இருக்குன்னா நதி இருக்கு, கீழே வந்து நாசிக் பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரைனா இருக்கு, கிஷ்கிந்தானா கிஷ்கிந்தா இருக்கு, திருக்குறுங்குடினா மகேந்திரகிரி பர்வதம் இருக்கு, சேத்துனா சேது இருக்கு, லங்கைனா லங்கை இருக்கு. அவர் சொன்ன ஜியாகிரபி எதுவுமே மாறல. மகாபாரதத்தில் அவர்கள் இருந்தது ஹஸ்தினாபுரம்னா ஹஸ்தினாபுரம் இருக்கு, அவர் வாழ்ந்தது இந்திரபிரஸ்தம்னா அது இன்றைய காலத்து டெல்லி. ஸோ எல்லாமே இருக்கு. இப்ப கண்ணன் பிறந்தது மதுரா, வளர்ந்தது கோகுலம், பிடித்தது கோவர்தனம், ஆடினது இது விருந்தாவனத்தில், எல்லா இடங்களுமே இருக்கு. அவர் ஆண்டது பிற்காலத்தில் துவாரகா இருக்கு. எதுவுமே இல்லை. மகாபாரதமோ ராமாயணத்திலேயோ சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே இருக்கு. மூன்றாவது சான்று. நாலாவது, சோழ ராஜாக்கள் தங்களை பத்தி சொல்லிக்கும் போது எல்லா கல்வெட்டுகள்லையும் சொல்வா, ராமன் வழி வந்த அரசன் நான், ராமனுடைய வழித்தோன்றல் நான். அப்ப ராமன் 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 சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அந்த இடத்துல சில ராஜாக்கள் சொல்வா, நான் வந்து கிருஷ்ணர் வம்சத்தில் வந்தவன். அப்போ இன்னாருடைய வம்சத்தில் வந்தவன் சொல்ற. இப்ப நீங்க சொல்றேன் எங்க கொள்ளுதாதா பேர் இது, எழுதாதா பேர் இது அப்படின்னா, அந்த கொள்ளுதாதா எழுதாதா இருந்தாங்கிறதுனால தான் நீங்க அவர் வம்சத்துல வந்தவன்னு சொல்ற. கற்பனை கதாபாத்திரமா தான் நீங்க எதுக்கு சொல்ல போறீங்க? அப்ப ராஜாக்கள் தங்களை இன்னாருடைய வம்சத்துல வந்தோன்னு சொல்றா. இன்னாருடைய வம்சத்துல வந்த ராஜாக்கள் தங்களை ஒப்பிடும்போது ராமாயண மகாபாரத சம்பவங்களோடு ஒப்பிடுறா. ராமாயண மகாபாரத பாகவதங்கள்ல வர சம்பவங்கள்லாம் அழகா கோவில் சிற்பமா இருக்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே இன்றளவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது ஏன் இது பொய்யாக இருக்க வேண்டும்? நமக்கு என்ன ஒரு இடத்துல சில ஐயம் வரும்னா, அது சொல்லப்பட்ட சில நிகழ்ச்சிகள் நம்ம மனித புத்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதா இருக்கே. ஒருத்தர் பறக்கிறார், ஒருத்தர் நடக்கிறார், ஒருத்தர் இருப்பார், அதெல்லாம் தான் இருக்கு. அதை நீங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஒருவேளை நடந்ததை விவரிச்சு சொல்லும் போது, ஒரு உரைநடை காவிய நடையில சொல்லும்போது மிகைப்படுத்தி சொல்லுவது வழக்கம். ஒரு வண்டி கார் ஃபாஸ்டா போடுது, போர்ஷா மாதிரி ஒரு கார் போடுது, என்னையா இவன் ஓட்டுறானா பறக்கிறானா அப்படிங்கிறோம். அப்போ ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவது வழக்கம். கார் பறக்கல, அது பூமியில தான் அதனுடைய வீல் படுறது, அவ்வளவு வேகமா போறான்னு அர்த்தம். அதனால இந்த பறப்பது இதெல்லாம் வந்து ஒருவேளை ஸ்லைட்டா எக்ஸாஜரேஷன், கவிதைக்குன்னு உரிய நடையில இருக்கலாம். ஆனா நடந்ததுங்கிறதுல சந்தேகமே இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமா பொறுமையா பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம். நமஸ்காரம்.